ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ லேர்ன் பண்ண போகிறது சாப்டர் 1 ஓரியன்டிங் யுவர் செல்ஃப் இந்த யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். சரிங்களா? ஓகே. சாப்டர் 1ல் இது தாங்க டாப்பிக்கு. இந்த ஆர்டர் வைஸில் தான் நாம் லெசனை வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக் 1.1 and 1.2ல் கார்ட்டீசியன் பிளேன்னா என்னதுங்கிறத பற்றி வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன், அப்புறம் பேசிக் அதை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் இன் செக்ஷன் 1.3ல் கார்ட்டீசியன் பிளேனுக்குள்ளே இருக்கக்கூடிய பாயிண்டோட பொசிஷனை வந்து எப்படி ரீட் பண்ணணும், அதை எப்படி நேம் பண்ணணும், அதே நேரத்தில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத பற்றியான லேர்னிங் இருக்கும். சரிங்களா? அண்ட் இந்த எக்ஸசைஸ் அட் 1.2ல் நியூ ஆப்ஜெக்ட்ஸை எப்படி வந்து கார்ட்டீசியன் பிளேனுக்குள்ளே நம்ம லொக்கேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரூமோட லேஅவுட் இருக்கும். அந்த லேஅவுட்டுக்குள்ளே நியூவாக ஒரு டேபிள் வைக்கணும்னா எப்படி அந்த டேபிளை வந்து எப்படி அங்கே லொக்கேட் பண்ணணுங்கிறத பற்றின டீட்டெயில் இருக்கும். சரிங்களா? ஓகே. அண்ட் இன் செக்ஷன் 1.4ல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இப்போ ரேண்டமாக இருக்கும், ஒரு 2 பாயிண்ட் இருக்கும், ஒரு ஸ்லோப்பாக இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணி எடுத்திருக்குன்றத பற்றின டீட்டெயில் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் ஒரு 16 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 16 ப்ராப்ளம்ஸையும் நம்ம சால்வ் பண்ணும்போது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பிளேனை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் லேர்ன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ நாம் லெசனுக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கா, ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கு. அதே இடத்துல ரைட் சைடில் பாருங்கள், இதுவும் ஒரு ஃப்ளாட் 2D பிளேன் தான். லெஃப்டில் இருக்கிறதும் ஒரு 2D பிளேன் தான், 2 டைமென்ஷனல் பிளேன் தான். ரைட் சைடில் இருக்கிறதும் 2 டைமென்ஷனல் பிளேன் தான். ஆனால் இந்த பிளேனில் பாருங்கள், 2 பெர்பெண்டிகுலர்லி நம்பர்ட் லைன்ஸ்னால இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்குமா? இதுதான் கார்ட்டீசியன் பிளேன் ஆர் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பிளேன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் லைனை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னும் ஹரிசான்டல் பிளேனை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னும் இல்லை அப்சிஸானும் சொல்லலாம். சரிங்களா? வெர்டிக்கல் லைனை வந்து ஒய் ஆக்சிஸ்னு, வெர்டிக்கல் லைனோட நேம் வந்து ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? இதை ஆர்டினேட்னும் சொல்லலாம். நல்லா நாத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸை அப்சிஸானும் சொல்லலாம், வெர்டிக்கல் லைன் ஒய் ஆக்சிஸை ஆர்டினேட்னும் நேம் பண்ணலாம். சரிங்களா? சில ப்ராப்ளம்ஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பதிலாக அப்சிஸானுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு பதிலாக ஆர்டினேட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால நல்லா நாத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்னா அப்சிஸா, ஒய் ஆக்சிஸ்னா ஆர்டினேட்டுங்கிறதையும் வேர்டு நாத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் சும்மா சொல்கிறேன் இல்லையா, ஒரு பாயிண்ட்டை வந்து எப்படி லொக்கேட் பண்ணலாங்கிறத மட்டும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் இது எப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2D பிளேனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வைக்கலாம். இந்த ஆப்ஜெக்டில் ஒரு என்னெல்லாம் இருக்குது, லென்த் இருக்குது, விட்த் இருக்குது இல்லைங்களா? ஓகே. ஆனால்
ஹைட்டை வந்து இந்த ஆப்ஜெக்டில் நம்ம டிஃபைன் பண்ண முடியுமா? மேலேருந்து பார்க்கும்போது பிளேனார் வியூவில் ஒன்லி நமக்கு லென்த் இருக்கும், விட்த் இருக்கும், ஹைட் இருக்காது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2D எந்த 2D பிளேன்லையும் ஹைட்டை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? கார்ட்டீசியன் பிளேன்லேயும் அதே தான். ஹைட்டை வந்து எதுலேயும் டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் இதில் டைமென்ஷன் இருக்கு? ஒன்று லென்த் இருக்கு, செகண்டு இங்கே விட்த் இருக்கா, 2 டைமென்ஷனில் நம்ம இவ்வளோ தான் காட்ட முடியும் இல்லைங்களா? ஒன்று லென்த் அண்ட் விட்த் தான் காட்ட முடியும். அண்ட் இன்னொரு ஷேப்பை ட்ரா பண்ணலாமா? ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிட்டு அப்படி ரேண்டமா பாருங்க, ஒரு சர்க்கிளை நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ண சர்க்கிளில் நாம் என்னெல்லாம் டைமென்ஷன் கொடுக்கலாம்? பேசிக்காக ஒன்று இதை ரேடியஸ்ன்னு சொல்லலாம், இல்லை சில நேரத்தில் டயமீட்டரை வச்சு இது வந்து சைஸை சொல்லலாம் இல்லைங்களா? இதோட சைஸை லென்த் அண்ட் விட்த்தில் சொல்லியிருக்கிறோம், இதோட சைஸை ரேடியஸ் ஆர் டயமீட்டரில் நம்ம சொல்லுவோம் சர்க்கிளுக்கு. ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக நான் அதை சொல்கிறேன். இப்போ இதே ஆப்ஜெக்ட், ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டை இங்கே வந்து நான் பிளேஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன்னா, பிளேஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே லென்த்தும் கிடைக்குது, விட்த்தும் கிடைக்குது இல்லையா? அதே நேரத்தில் நல்ல கவனிங்க, இந்த பாயிண்டோட பொசிஷன்ஸையும் நாம் வந்து மார்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 கார்னர் இருக்கு இல்லையா? 1 2 3 4, இது 4 கார்னர். இந்த 4 கார்னரையும் வந்து என்னால் லொக்கேட் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படின்னு பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னர் வந்து நம்ம எப்படி பொசிஷன் பண்ணணும்னா, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 2க்கு நேர -2க்கு நேராக இருக்கா? அப்படின்னா இதோட பொசிஷன் -2, ஒய் ஆக்சிஸில் எதுக்கு நேராக இருக்கு? இங்கேயும் -2க்கு நேராக இருக்கு, -2. அப்போ இந்த பாயிண்டோட லொக்கேஷன் வந்து பொசிஷன் வந்து -2, -2, எக்ஸ் ஒய்னு மீன் பண்ணணும். இந்த பாயிண்டோட பொசிஷன் பார்ப்போமா? எக்ஸ் ஆக்சிஸில் இது எதுக்கு நேராக இருக்கு? -5க்கு நேராக இருக்கு, ஒய் ஆக்சிஸில் -2ல் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த பாயிண்டோட பொசிஷன் -5, 2ன்னு நேம் பண்ணியாச்சா? இது தேர்ட் பாயிண்ட்டுக்கு வருமா? இது எங்கே இருக்கு? எக்ஸில் -5ல் இருக்கு, ஒய்ல -4ல் இருக்கு. இந்த பாயிண்ட்டையும் பொசிஷன் பண்ணியாச்சா? இந்த பாயிண்டோட பொசிஷன் பார்ப்போமா? எக்ஸில் எங்கே இருக்குது? -2ல் இருக்கு, ஒய்ல -4க்கு நேராக இருக்கா? -4. ஸோ -2, -4ன்னு ரீட் பண்ணுவோம். அதாவது எப்போவுமே இதை வந்து எக்ஸ் ஒய், ஃபஸ்ட்டு எக்ஸு, செகண்ட் வந்து ஒய் கோஆர்டினேட். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் இந்த நம்பர் இருக்கு இல்லையா? அதுதான் எக்ஸ் கோஆர்டினேட், செகண்ட் இருக்கிற நம்பர் வந்து ஒய் கோஆர்டினேட். சரிங்களா? எப்பவுமே எக்ஸ் ஒய்னு தான் நம்ம அதை வந்து பொசிஷன் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே சர்க்கிள் பார்த்தோம் இல்லையா? சர்க்கிளையும் சும்மா பார்ப்போமா? அது எப்படி இருக்குன்ட்டு சும்மா இங்கே சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் பாருங்க. ஓகே, சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்க, சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இது இல்லைங்களா? இந்த இதுலேயும் இங்கே பாருங்க, அதோட இது 4 பாயிண்டோட பொசிஷன் நம்மளால் இங்கே டிஃபைன் பண்ண முடிஞ்சுதா? அதே மாதிரி எங்கள் சர்க்கிளோட சென்டர் இருக்குது, 0ன்னு சொல்லிக்கலாம். சாரி, சென்டர் இருக்கு சொல்ல முடியாது இல்லையா? 2D பிளேனில் அது சொல்ல முடியாது 0ன்ட்டு. இதோட
சர்க்கிள் இந்த பிளேனுக்குள்ள இருந்து எங்க இருக்குங்கிறது லொகேஷன் வந்து எங்க நம்மளால டிஃபைன் பண்ண முடியுதா ஒரு 2D பிளேன்ல? ஏன்னா இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி பிளேன் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, நம்பர்ஸால இதை டிவைட் பண்ணதுனால, பெர்பெண்டிகுலர் லைன்டு நம்பர்ஸ்னால, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்னால டிவைட் பண்ணதுனால இது வந்து கரெக்டாக கிரிட் பேஸ்ட் சிஸ்டம்குள்ளே வருது இல்லையா? கிரிட் பேஸ் சிஸ்டம்குள்ளே வர்றதுனால இதை வந்து பாயிண்ட்டை கரெக்டாக லொக்கேட் பண்ண முடியும். இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்க, சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது? எக்ஸில் 4ல் இருக்குது, ஒயில் 6ல் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 4,6ன்னு நாம் நேம் பண்ணலாம். சரிங்களா? ஃபைன். இப்போ சும்மா நாம் ரேண்டமாக வந்து 4 பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேனே. இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இப்போ இந்த குவாட்ரண்ட்டில் இங்கே ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட். சரிங்களா? இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டையும் நம்ம வந்து பொசிஷன் பார்ப்போமா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பொசிஷன் என்னது? எக்ஸில் 3ல் இருக்குது, ஒயில் 1 இருக்குது. எக்ஸில் 3, ஒயில் 1. இந்த பாயிண்ட்டுக்கு பொசிஷன் பார்ப்போமா? எக்ஸில் 2ல் இருக்குது, ஒயில் 3ல் இருக்குது. அப்போ இதை 2,3ன்னு எழுதணும். இந்த பாயிண்ட் பார்ப்போமா? எக்ஸில் -2ல் இருக்குது, ஒயில் 3 இருக்குது. அப்போ -2,3ன்னு பொசிஷன் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை பார்ப்போமா? -4 இருக்குது எக்ஸில், ஒயில் 2 இருக்குது. அப்போ இது -4,2ன்னு பொசிஷன் பண்ணணும். இந்த பாயிண்ட் பொசிஷன் வந்து எக்ஸில் 2 இருக்குது, ஒயில் -4 இருக்குது. ஸோ 2,-4. இந்த பாயிண்ட் பார்க்கலாமா? எக்ஸில் 3 இருக்குது, ஒயில் -3 இருக்குது. ஸோ 3,-3. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பார்க்கும்போது இதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாரிட்டி தெரியும். என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இது 4 போர்ட்ஸ்னால் டிவைட் ஆயிருக்காது. 1, 2, 3, 4. சரிங்களா? இந்த 4 போர்ட்ஸ்னால் டிவைட் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லலாம். இந்த இடத்த இது செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்லணும். இங்கே தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். சரிங்களா? இது எப்போவுமே இந்த சைடில் இருக்கிறது, இந்த சைடில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு இங்கே இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிற பக்கத்தை வந்து செகண்ட் குவாட்ரண்ட். இந்த பக்கம் இருக்கிற இதை வந்து தேர்ட் குவாட்ரண்ட். இந்த போர்ஷனை வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். சரிங்களா? ஓகே ஓகே சரி. இப்போ நாம் குவாட்ரண்ட்ஸ் வந்து எப்படி நேம் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த இடம் வந்து இந்த போர்ஷன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இந்த போர்ஷன் செகண்ட் குவாட்ரண்ட், இந்த போர்ஷன் தேர்ட் குவாட்ரண்ட், இந்த போர்ஷன் ஃபோர்த் குவாட்ரண்ட் இல்லைங்களா? ஓகே. இப்போ இன்னும் இதில் ஒன்று வந்து இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸும் ஒய்யும் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூலேயே இருக்கா? இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்கள், 3,1. இந்த பாயிண்ட் 2,3. எக்ஸும் ப்ளஸில் தான் இருக்கும், ஒய்யும் ப்ளஸில் தான் இருக்கும். அதாவது அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எப்போவுமே எக்ஸும் ப்ளஸில் தான் இருக்கும், ஒய்யும் ப்ளஸில் தான் இருக்கும். இந்த கோஆர்டினேட் நம்ம இதை ரீட் பண்ணும்போதே சொல்லிடலாம். ரெண்டுமே ப்ளஸில் இருக்கும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு சொல்லிடலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாருங்கள், எக்ஸு மைனஸில் இருக்குது, ஒய் வந்து ப்ளஸில் இருக்கா? பாருங்கள், வேல்யூ இங்கே பாருங்கள், -4, 2ன்னு இருக்கும். எக்ஸில் -2 இருக்கும், ஒயில் 3 இருக்கும். சரிங்களா? இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் எப்போவுமே எக்ஸ் வந்து மைனஸில் இருக்கும், ஒய் வந்து ப்ளஸில் தான் இருக்கும். சரிங்களா? -x + y, -x + y இந்த மாதிரி சிஸ்டமில் பார்க்கும்போதே சொல்லிடலாம் அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது அந்த கோஆர்டினேட் வந்து. சரிங்களா? இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டை பார்ப்போமா? இதில் பாருங்கள், எக்ஸும் மைனஸில் இருக்குது, ஒய்யும் மைனஸில் இருக்கா? பாருங்கள், எல்லா வேல்யூயும் பாருங்கள் மைனஸ்லேயே இருக்கும். -5, -2, -2, -2, -5, -4. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸும் மைனஸில் இருக்கும், ஒய்யும் மைனஸில் இருக்கும். சரிங்களா? ஓகே. இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பாருங்கள்,
எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே ப்ளஸில் இருக்கா? ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் எல்லாம் மைனஸில் தான் இருக்கும். இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பாருங்கள். எக்ஸ்லலாம் ப்ளஸில் வேல்யூ இருக்கா? +3 -3. எக்ஸுக்கு இங்கே 2 ஒய்க்கு இங்கே -4. அதாவது எக்ஸுக்கு வந்து ப்ளஸில் இருக்குது, ஒய் வந்து இங்கே மைனஸில் இருக்குது. சரிங்களா? ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நல்ல கவனிங்க. எக்ஸ் ப்ளஸில் ஒய் மைனஸில் இருக்கும். சரிங்களா? இந்த சிஸ்டமை பார்க்கும்போதே சொல்லிடலாம், இந்த கோஆர்டினேட்ஸ் ஒரு பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய்யை பார்க்கும்போது சொல்லிடலாம் அந்த பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்குள்ளே இருக்குங்கிறது. சரிங்களா? ஓகே, இவ்வளோதாங்க. இதுதாங்க கோஆர்டினேட் கார்ட்டீசியன் பிளேன். சரிங்களா? இதை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து எக்ஸைஸ் செட் 1.1 அண்ட் 1.2ல பார்க்கலாமா? சரிங்க.